ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். இது உங்கள் வீடு வீட்டுமனை சந்தை சேனல். நான் உங்கள் இன்ஜினியர் கிருஷ்ணா. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடு பக்காவான ரெசிடென்ஷியல் பில்டிங் லொக்கேஷனில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட சிறப்பம்சங்கள் என்னன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த வீட்டோட ஏரியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா 925 ஸ்கொயர் ஃபீட்டில் 1000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கில் 2 பிஹெச்கே வீடு கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷனில் நம்ம கேட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் எம்எஸ்ல உங்களுக்கு டிசைன் கேட்டு கொடுத்துருக்குறோம். இப்போ இந்த கேட்லேருந்து நம்ம உள்ள போனோம்னாக்கா போர்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுமார் ஒரு 10க்கு 10ன்ற சைஸில் பெரிய சைஸ் போர்ட்டிக் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் வாலில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறோம். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லி கிரானைட்டோட உங்களுக்கு பக்காவான ஒரு வீடு கொண்டு வந்திருக்கோம். போர்ட்டிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சம்பு ப்ளஸ் போருக்கான ப்ரொவிஷனும் இருக்குது. அது இல்லாமல் ஃபால் சீலிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கார்னிஷ்லாம் கொடுத்து பக்காவாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்டெப்ஸு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த வீட்டோட மெயின் கேட் ப்ளஸ் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டெப்ஸோட உங்களுக்கு கிரானைட்டோட கொடுத்துருக்கோம். இப்போ வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். இந்த கேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சேஃப்டி பர்பஸ்க்காக கொடுத்துருவோம். கேட்டை ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோ சைஸில் பெரிய சைஸில் உங்களுக்கு சிங்கிள் டோராக கொடுத்துருக்கோம். வித் ஹேண்டில் லாக்கோட உங்களுக்கு பக்கா சேஃப்டியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அட்டாச்சு கிளாஸ் வந்து ஃப்ரெஞ்ச் விண்டோ மாதிரி சுமார் ஒரு 6 அடி ஹைட்டில் வந்து சேஃப்டி கிரில்லோட உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். ஓகே, வாங்க இப்போ நம்ம இந்த வீட்டுக்குள்ளே போய் இந்த வீட்டோட ஹாலை பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த வீட்டோட ஹால் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுமார் 10க்கு 12ன்ற சைஸில் பெரிய சைஸ் ஹாலு. அது இல்லாமல் வித் ஷோகேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிவி ஷோகேஸ் யூனிட்டோட உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். வால்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ராயல் பிளே வந்து அப்ளை பண்ணி உங்களுக்கு பக்காவான ஒரு எலிவேஷனோட உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். இந்த ஷோகேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளைவுட்டில் வச்சு உங்களுக்கு ரெடிமேடாக வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்குறோம். அது இல்லாமல் உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு ஷோகேஸ் வந்து பூஜா யூனிட்டுக்காகவும் 3க்கு 4ன்ற சைஸில் உங்களுக்கு ஒரு கிரில்லு. அது இல்லாமல் வந்து தனியாக வந்து டிபி வந்து பாயிண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். இப்போ நீங்கள் அடுத்து பார்க்க போகிறது இந்த வீட்டோட ஒரு ஒன் ஆஃப் தி ஷோகேஸு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் பூஜாவை யூஸ் பண்ணிக்கலாம், ஷோகேஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து உங்களுக்கு ஒன் ஆஃப் தி ஒரு பெட்ரூம் வந்து காமிக்க போகிறோம். இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10க்கு 10ன்ற சைஸில் உங்களுக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னாக்கா வார்ட்ரோப்போட ஃபுல் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் உங்களுக்கு டோர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளஷ் டோரு. இப்போ இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல ஸ்பேசியஸாகவும் உங்களுக்கு வால்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல கலர்ஃபுல்லாகவும் கொடுத்துருக்கோம். அது மட்டும் கிடையாது, ஒரு ரூமோட பெட்ரூம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் 4க்கு 4 வச்சுருப்பீங்க. அது அந்த மாதிரி பார்த்துருக்கீங்க. பட் ஆனால் இந்த வீட்டோட பெட்ரூம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5க்கு 4ன்ற சைஸில் நல்லா பெரிய விண்டோ உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அது மட்டும் கிடையாது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட் அண்ட் ராடோட உங்களுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறோம். நாளைக்கு ஃபியூச்சரில் என்ன பண்ணாக்கா நீங்கள் ஸ்க்ரீன் போட்டு ஜன்னலை வந்து வெளிச்சத்தை வந்து குறைச்சிக்கலாம். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் வாஸ்துப்படி கட்டியிருக்கோம். ஒரு வீட்டுக்கு வாஸ்துன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். 4 திசையை வச்சு தான் நம்மளை வந்து வாஸ்துன்றது சொல்கிறாங்க. அந்த மாதிரி பார்க்க போனோம்னாக்கா அக்னி மூலையில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனும், வாயு மூலையில் வந்து செப்டி டேங்க்கு, டாய்லெட் ப்ரொவிஷனும், அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஈசானி மூலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போரு, சம்பு, அதே குபேர மூலையில் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூமு அது மாதிரி வரும். இந்த பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுட் லேம்பும் உங்களுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. இதை மாதிரி உங்களுக்கு வீடு வேணும்னாக்கா நம்ம வீடு வீட்டுமனை சந்தை சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்ம சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ நீங்கள் அடுத்த பார்க்க போகிறது இந்த வீட்டோட கிச்சன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அக்னி மூலையில் கரெக்டாக பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கு. கிச்சனுக்குள்ளே போனோம்னாக்கா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிரானைட்டு வித்து கிளாஸ் விண்டோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிசைன் கிளாஸாக உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு ஒட்டுமொத்த கிச்சனுமே வந்து மாடுலர் கிச்சன் போட்டு கிச்சன் மேடை வந்து கிரானைட் கொடுத்து ஸ்டோரேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உட்லேயே கொடுத்துருக்கோம். ஜன்னலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 3க்கு 4 3க்கு 2ன்ற சைஸில் நல்ல ஒரு சூப்பர் ஜன்னலும், ஸ்டோரேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் லாஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எல் டைப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். டைல்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுமார் 7 அடி ஹைட்டுக்கு கிரானைட்டுக்கு மேலே வந்து கொடுத்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம்.
இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ரெடி டு ஆக்குப்பையில் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. அது இல்லாமல் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அடியில் ஒன்று கொடுத்து எக்ஸாஸ்ட் ஃபேனை ஃபிட் பண்ணி கொடுத்துருக்குறோம். அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது இந்த வீட்டோட காமன் பாத்ரூம். காமன் பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 6x4 சைஸில் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்கோம். பாத்ரூம் டோர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே யூபிவிசி இல்லை பிவிசி டோர் போட்டிருப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உட்டன் டோர் கொடுத்துருக்கோம். அடுத்து நீங்கள் வந்து இந்த பாத்ரூமோட ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா 7 அடி ஹைட்டுக்கு டைல்ஸ் கொடுத்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வெஸ்டர்ன் கிளாசெட்டு சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சோப்பு இந்த மாதிரி திங்ஸஸ் வைக்கிறதுக்கு கார்னரில் உங்களுக்கு ரேக் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கோம். வால் மிக்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கொடுத்து கார்னரில் வந்து கார்னர் வாஷ் பேஷனோட கொடுத்துருக்குறோம். இந்த பாத்ரூமோட எக்ஸாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வென்டிலேஷன் ப்ரொவிஷனுக்கும் எக்ஸாஸ்டிங் வந்து உங்களுக்கு ஃபேனும் வந்து ப்ரொவிஷன் வச்சுருக்கிறோம். நீங்கள் இப்போ பார்க்க போகிறது இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 10x12 சைஸில் நல்ல பெரிய சைஸு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்கோம். மாஸ்டர் பெட்ரூம் உள்ள போனோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வார்ட்ரோப் ஃபுல்லாகவே கவர் பண்ணி எம்டிஎஃப்ல கொடுத்துருக்கோம். ஜன்னல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5x4 சைஸில் ஜன்னலும் அந்த ஜன்னலுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட் அண்ட் ராடோட ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூமோட தான் வருது. அது மட்டும் கிடையாது, பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள். மேக்ஸிமம் வந்து எல்லார் வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் தனியாக தான் கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு வார்ட்ரோப்போட அட்டாச் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் இந்த பெட்ரூமோட டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் டோரு. அது இல்லாமல் வந்து உங்களுக்கு இதுலேயே வந்து அட்டாச்சு பாத்ரூம் வருது. பாத்ரூம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6x4 சைஸில் இந்த பாத்ரூம்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டோரோட கொடுத்துருக்கோம். நம்ம நார்மலாக எல்லார் வீட்லேயும் சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி யூபிவிசியோ பிவிசியோ போடாமல் டோர் வந்து ப்ளஸ் டோராகவே கொடுத்துருக்கோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வெஸ்டர்ன் கிளாசெட்டு வென்டிலேஷன் ப்ரொவிஷனு அது இல்லாமல் அவங்க எக்ஸாஸ்ட் ஃபேனு எல்லாமே கொடுத்துருக்கோம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வால் மிக்சர் வந்து தான் உங்களுக்கு ப்ரொவிஷன் வச்சிருக்கிறோம். ஃப்ளோரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு கிரிப் டைல தான் கொடுத்துருக்குறோம். கார்னர் வாஷ் பேஷனோட உங்களுக்கு வரும். இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டோட படிக்கட்டு. படிக்கட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஹேண்ட் ரிலையில் சிம்பிளாக உங்களுக்கு கொடுத்து மொட்டை மாடிக்கு போகிற மாதிரி ப்ரொவிஷன் வச்சுருக்கிறோம். அது மட்டும் கிடையாது, இந்த வீட்டுக்கு வந்து இபி ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு போர்ட்டிகோலேயே ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறோம். அந்த போர்ட்டிகோ ப்ரொவிஷன் கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சைட்லேயே வந்து இந்தியன் கிளாசெட் வச்சு ஒரு காமன் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்குறோம். ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு சிறப்பு இருக்கும். அந்த மாதிரி வேலூருடைய சிறப்பு என்னன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இது போல் உங்களுக்கு நிறைய வீட்டோட அப்டேட்ஸ் வேணும்னாக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அது போன்ற சமூக வலைதளங்களை நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கனாக்கா டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். இப்போ வாங்க நம்ம அந்த வீட்டோட மொட்டை மாடிக்கு போகலாம். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காம்பாக்டடாக வேணும், நல்ல ஒரு பட்ஜெட்டில் வேணும்னாக்கா இந்த மாதிரியான வீடை நீங்கள் சூஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த வீட்டோட மாடிக்கு போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும் சுற்றி வந்து எவ்வளோ வீடுகள் இருக்குன்னு, பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும். இந்த வீட்டோட ஹைலைட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக வந்து நிறைய ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீடு உங்களுக்கு வேணும்னாக்கா கீழே இருக்கிற நம்பருக்கு உடனே கால் பண்ணி இந்த வீட்டை உங்களுக்கு சொந்தமாக்குங்க. இதில் உங்களுக்கு மாடியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டேங்க் வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. இந்த வீட்டோட பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 45 லட்சம் தான். என்னடா விலை அதிகமாக இருக்குன்னு யோசிக்காதீங்க. இந்த மாதிரி ரெசிடென்சியல் ஏரியாவில் இந்த மாதிரி உங்களுக்கு வீடு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வெறும் 925 ஸ்கொயர் ஃபீட்டில் 1000 ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப் பண்ணி உங்களுக்கு பக்காவாக கொடுத்துருக்கோம். இந்த வீடு உங்களுக்கு வேணும்னாக்கா கீழே இருக்கிற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டு மனை சந்தை சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த மாதிரி இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க. அது மட்டும் கிடையாது, நீங்கள் நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் போன்ற சமூக வலைதளங்களை நம்மளை ஃபாலோ பண்ணி உங்கள் கனவு இல்லம் எங்களுடன் சாத்தியமாகும்.